பொட்டுமாமா சார் சட்டமன்றத்தில் பேசும்போது பட்டியலின சகோதரர்களுக்கு நான் 8 அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறேன். இதுதான் சமூக நீதினு சொன்னீங்க சார். அதுக்கு பெயர் சமூக நீதி அல்ல, அதற்கு பெயர் பங்கீடு. சமூக நீதி என்பது சமூகத்திலே நமக்கு கிடைக்கின்ற நீதி என்று பொருள் அல்ல. சமூக நீதி என்பது இடஒதுக்கீடும் அல்ல. சமூக நீதிக்குள் இடஒதுக்கீடு அடங்கும். ஆனால் இடஒதுக்கீடு மட்டுமே சமூக நீதி ஆகாது. சமூக நீதி என்பது சமூக தகுதியை உயர்த்துவதற்கான கொள்கை நெறியை அடிப்படையாக கொண்டது. சமூக நீதி என்பது தலைகளை எண்ணி தருகிற பங்கீடு அல்ல. அவர்கள் இந்த சாதி, ஆகவே அவர்கள் கல்வியில் இத்தனை சதவீதம் வேண்டும், வேலை வாய்ப்பில் இத்தனை சதவீதம் வேண்டும் என்று கேட்டால் அதற்கு பெயர் சமூக நீதியா? இந்த சமூக கட்டமைப்பிலே எங்கள் சாதி இத்தனை சதவீதம் பேர் இருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் கல்வியில் இத்தனை சதவீதம் வேண்டும், வேலை வாய்ப்பில் இத்தனை சதவீதம் வேண்டும் என்று கேட்டால் அதற்கு பெயர் பங்கீடு. ஷேர், உனக்கு இவ்வளவு பங்கு, எனக்கு இவ்வளவு பங்கு. ஆனால் சமூக நீதி என்பது அந்த பங்கீடுகளின் மூலமாக ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வேறொன்று செய்யப்பட்டிருக்கிற, ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்படுகின்ற, ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் புறையோடி போய் கொண்டிருக்கிற சாதியத்தை வேறொருப்பதற்கான தத்துவத்தின் பெயர்தான் சமூக நீதி. இதற்கு பெயர்தான் சோசியல் ஜஸ்டிஸ். சமூக நீதி என்பது சமூக தகுதியை உயர்த்துவதற்கு சோசியல் ஸ்டேட்டஸ். அதனால சமூக நீதியை பத்தி எங்களுக்கு நீ கிளாஸ் எடுக்காத. எங்க ஐயா பெரியார் 75 ஆண்டுகளுக்கு முன்னாலே சமூக நீதி என்றால் என்ன, இடஒதுக்கீடு என்றால் என்ன என்று எங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டாரு. அதனால நீங்க கிளாஸ் எடுக்காதீங்க. எங்களுக்கு சமூக நீதி தெரியும், சமத்துவம் தெரியும், சகோதரத்துவம் தெரியும். உங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது.